உள்ளே வாரும் என் ஆண்டவனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் அதிகாரம் 4 கேள்விகளும் பதில்களும். யாபீன் யாருடைய ராஜாவாய் இருந்தான்? கானானியர். யாபீன் எங்கே ஆண்டு வந்தான்? ஆத்சோரில். யாபீனுடைய சேனாபதியின் பெயர் என்ன? சிசேரா. சிசேரா குடியிருந்த பட்டணத்தின் பெயர் என்ன? அரோசேத். அரோசேத் என்பது யாருடைய பட்டணம்? புறஜாதிகள். சிசேராவுக்கு எத்தனை இருப்பு ரதங்கள் இருந்தன? 900. சிசேரா இஸ்ரவேல் புத்திரரை எத்தனை வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான்? 20 வருஷம். இஸ்ரவேல் புத்திரர் யாரை நோக்கி முறையிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி. லபிதோத்தின் மனைவியின் பெயர் என்ன? தெபோராள். தெபோராள் யாராய் இருந்தாள்? தீர்க்கதரிசியாய். தெபோராள் யாரை நியாயம் விசாரித்தாள்? இஸ்ரவேலரை. தெபோராள் எதின் கீழ் குடியிருந்தாள்? தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழ். தெபோராளின் பேரிச்ச மரம் எவைகளின் நடுவில் இருந்தது? ராமாவுக்கும் பெத்தேலுக்கும். அபினோகாம் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? நப்தலி. அபினோகாம் எங்கே குடியிருந்தான்? கேதேசில். அபினோகாமின் குமாரன் பெயர் என்ன? பாராக். தெபோராள் பாராக்கிடம் நப்தலி மற்றும் செபுலோன் புத்திரரை கூட்டிக் கொண்டு எந்த மலைக்கு போகச் சொன்னாள்? தாபோர் மலை. நப்தலி மற்றும் செபுலோன் புத்திரரில் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக யார் யாரிடம் கூறியது? தெபோராள் பாராக்கிடம். யாரை பாராக்கின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார்? சிசேராவை. சிசேராவை எங்கே பாராக்கின் இடத்தில் வர இழுத்து அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார்? கீசோன் பள்ளத்தாக்கில். யார் தன்னோடே வந்தால் தாபோர் மலைக்கு போவதாக பாராக் கூறினான்? தெபோராள். தான் கூட வந்தால் எது பாராக்குக்கு கிடையாது என்று தெபோராள் கூறினாள்? பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை. கர்த்தர் சிசேராவை யார் டேஷ் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தெபோராள் கூறினாள்? ஒரு ஸ்திரீயின். ஓபாப் யாருடைய மாமா? மோசேயின் மாமா. கேனானியர் யாருடைய புத்திரர்? ஓபாப். ஏபேர் எதின் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தார்? சானாயிம் என்னும் கர்வாலி மரங்களின் அருகே. யார் தாபோர் மலைக்கு ஏறி போனதாக சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்டது? பாராக். தன்னுடைய எல்லா ரதங்களையும் எல்லா ஜனங்களையும் சிசேரா எங்கே வரவழைத்தான்? கீசோன் பள்ளத்தாக்குக்கு. கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. யார் யாரிடம் கூறியது? தெபோராள் பாராக்கிடம். ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனவன் யார்? சிசேரா. சிசேராவின் சேனையெல்லாம் எதினால் விழுந்தன? பட்டய கருக்கினாள். ஏபேரின் மனைவியின் பெயர் என்ன? யாகேல். சிசேரா கால்நடையாய் ஓடி எங்கே வந்தான்?
யாகேலுடைய கூடாரத்துக்கு. யாபீனுக்கும் யாருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது, கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும். உள்ளே வாரும் என் ஆண்டவனே, யார் யாரிடம் கூறியது? யாகேல் சிசேராவை எதினால் மூடி போட்டாள்? சமுக்காலம். குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தா. யார் யாரிடம் கேட்டது? சிசேரா யாகேலிடம். யாகேல் சிசேராவுக்கு குடிப்பதற்கு கொடுத்தது என்ன? பால். யாகேல் எதை எடுத்து சிசேராவின் மேல் அடித்து போட்டாள்? கூடார ஆணி. யாகேல் கூடார ஆணியை சிசேராவின் உடலில் எப்பகுதியில் அடித்து போட்டாள்? நெற்றியில். யாரை பாராக்குக்கு காண்பிப்பதாக யாகேல் கூறினாள்? பாராக் தேடுகிற மனுஷன். கர்த்தர் யாரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார்? கானானியரின் ராஜாவாகிய யாபீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்கள்.